அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்பு சுற்றளவு 40 இன்ச்சு, நடுமார்பு ஒரு 43 இன்ச்சு. இந்த அளவு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு இப்போது பேட்டர்ன் வந்து கட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நம்ம தெரிஞ்சவங்க பக்கத்தில் நம்ம வீடியோ பார்த்துட்டு, அதனால் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் கட்டிங். அதோடைய சைஸ் வந்து உயரம் 15, மார்பு சுற்றளவு 40, நடுமார்பு 43, இடுப்பு 37, ஷோல்டர் 17, ஆம்கோல் சுற்று 18. உங்களுக்கு மார்க்கர் வச்சு போட்டுட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எப்பொழுதும் மாதிரி அடியில் என்ன செய்கிறோம்னா, நாம் ஒரு லைன் போட்டுறோம். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நாம் தையலுக்காக, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு ஒரு லைன் போட்டுரும். ஓகேவா? போட்டுட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஷோல்டர் வந்து 17, 17 பாதி 8.5, 8.5 2.25 இன்ச்சு போனால் அது போக 6.25 இன்ச்சு. நெக் பார்த்தீங்கன்னா இறக்கம் 9 இன்ச்சு, 9 இன்ச்சில் இப்போ 8.25, இங்கே 8.25 வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சு தையலுக்கு. சரியா? இப்போ இந்த 6.25 ஒரு 3/4 இன்ச்சு நமக்கு தையலுக்கு போனால் தையல் தும்பு, அதாவது இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச்சும், ஸ்லீவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேவா? அது போக 5.5 இருக்குது. 5.5 இப்போ 5.5 இன்ச்சில் பாதி வந்து எவ்வளவுனா 2.25. 5.5 இன்ச்சு வச்சுக்கிட்டோம், அதில் பாதி 2.25 வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இங்கே ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். இங்கே என்ன செய்கிறோம், ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் ஒரு லைன் போட்டோம். லைன் போட்டு ஃப்ரெஞ்சுக்கு வச்சு இந்த ரவுண்டாக போட்டு விட்டுவோம். இப்போ அதே அளவு இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 3.5 இருக்குது. இந்த 3.5 இங்கே வச்சுக்கிறோம். இங்கே இருந்து அளந்து ஒரு 3.5 வச்சுக்கிறோம். சரியா? இங்கே 3.5 வச்சுட்டு இதை நாம் இந்த கோடம் ஃபில் பண்ணி விட்டுருவோம். இது ஆம்கோல் உயரம் எவ்வளோ வச்சுருக்கிறோம், 6 இன்ச்சு வச்சுருக்கிறோம். சரியா? 6 இன்ச்சு இது எப்படி இது பண்ணுறோம், எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ ஆம்கோல் சுற்றளவு 18, 18 வந்து நாம் 3ஆல் டிவைடட் பண்ணோம். 18 டிவைடட் பை 3, 3ஆல் டிவைடட் பண்ணும்போது 6 இன்ச்சு வருது. இந்த 6 இன்ச்சு அப்படியே இங்கே வச்சாச்சு. சரியா? இந்த 6 இன்ச்சு வச்சு இப்போ 6 இன்ச்சில் நாம் என்ன செய்கிறோம், ஒரு கோடு போட்டுறோம். இப்போது இந்த கார்னர்லேருந்து கார்னரை ஃபில் பண்ணிக்கிறோம். இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். 1.5 இன்ச்சு வச்சு ஃப்ரெஞ்சுக்கு வச்சு என்ன செய்கிறோம், இதை இந்த ரவுண்டை வந்து அப்படியே இதையும் தொடர்ச்சியாக இந்த ரவுண்டை போட்டு விட்டோம்னா, இப்போ நமக்கு தேவை வந்து 40 இன்ச்சு. இப்போ 40 இன்ச்சில் 10 இன்ச்சு, அதாவது 4 10 40, 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கோம். எதுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா, லூஸுக்கு வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அப்போது 11. ஓகேவா? 11 வச்சுருக்கோம். இப்போ 11 வச்சுருக்கோம்னா நமக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு 9 இன்ச்சு நமக்கு வேணும். 9 இன்ச்சு இருக்கான்னு பார்ப்போம். 9.25 இருக்குது. அப்போது 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணணும். அப்போ என்ன செய்யறதுன்னா, இதில் ஒரு 1/4 இன்ச்சை நாம் குறைக்கிறோம். இதை என்ன செய்கிறோம், 1/4 இன்ச்சு ஸ்லோ பண்ணிடுறோம். ஓகேவா? 1/4 இன்ச்சு ஸ்லோ பண்ணுறோம். 1/4 இன்ச்சு ஸ்லோ பண்ணிட்டு இப்போது நாம் அளந்து பார்த்தோம்னா நமக்கு 9 இன்ச்சு இருக்கணும். 9 இன்ச்சு இருக்கா? சரியா போச்சு. இப்போது இது 11 இன்ச்சு. இடுப்பு வந்து 37. 37னா 4 டிவைட் பண்ணோம்னா 4 9 36, 4 1, அப்போ 9.25. 9.25 1 இன்ச்சு நமக்கு, அதாவது பெல்ட்டு டாட் இருக்குல்ல, இடுப்பு டாட், அது அப்போ 10.25. இப்போ 10.25 வச்சு என்ன செய்கிறோம், இதில் ஒரு அடையாளம் போட்டுறோம். அடையாளம் போட்டுட்டு இந்த கோடை இப்போ இங்கே 1.5 இன்ச்சு இது தையலுக்கு. அடுத்து என்ன செய்கிறோம்னா, இந்த 10.25 இருக்குது பார்த்தீங்களா, 10.25 பாதி 5 ஒரு கோடும், 5 இன்ச்சு ஒரு கோடு. இது டாட்டு பிடிக்க இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. உயரம் 4 இன்ச்சு. உயரம் 4 இன்ச்சு வச்சுட்டோம். ஓகேவா? இங்கே 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கோம்.
இங்கே 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கோம், அதனால் இங்கே 1/4 இன்ச்சு வச்சா போதும். 1/4 இன்ச்சு இதெல்லாம் கிராஸ் பண்ணால் போதும். ஓகேவா? 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணி ஃப்ரண்ட் மார்பிளில் மிட் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா, மிட் பாயிண்ட்டு இப்போது நமக்கு 43 நடுமார்பு சுற்றளவு 43 டிவைடட் பை 4, அப்போ எவ்வளோ வருது? 10.75 வருது. இந்த 10.75 என்ன செய்கிறோம்னா இதில் நாம் லைன் போட்டோம். இப்போ நடுமார்பு சுற்றளவு இதில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 10.5 இன்ச் இருக்குது. ஓகேவா? இந்த இடம் எவ்வளோ இருக்குது? 10.5 இன்ச் இருக்குது. இது நமக்கு ரொம்ப முக்கியம். 10.5. இது மார்பு 40 இன்ச்சு, 40 இன்ச்சு மார்பு உள்ளது. இது போகும் 10.5. இந்த அளவு எவ்வளோ இருக்குது? 10.5 இருக்குது. இது ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் போடும்போது இது தேவைப்படும். இது ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இது முதல்ல வந்து நேர் கட்டிங் தான், இது கிராஸ் கட்டிங் கிடையாது. கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங்கை கனெக்ட் பண்ணி நான் இதை வந்து வடிவமைக்கிறேன். சரியா? அது எப்படி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த எதை வந்து கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். பேக் பார்ட்டு முடிஞ்சுது. சரியா? பேக் பார்ட்டை இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டு பொருளை நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு நாம் கீ எடுத்துருவோம். இதை வச்சு அடையாளப்படுத்திட்டு அப்புறமா நாம் லைன் ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ வாங்க அப்படியே லைன் போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு என்ன செய்கிறோம்? ஒரு கிராஸ் பண்ணுறோம். சரியா? இதுலேருந்து என்ன செய்கிறோம்னா ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் பண்ணுறோம். இது வந்து நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு நமக்கு அவங்களுக்கு எவ்வளவு இறக்கம் தேவைன்னா 6.5 இன்ச்சு கேட்டாங்க. 6.5 இன்ச்சுக்கு நம்ம 6.25 வச்சுருக்கோம். 1/4 இன்ச்சு தையல் கழிச்சிட்டு 6.25 இன்ச்சு வச்சுருக்குறோம். 6.25 இன்ச்சு வச்சு போட்டிருக்கோம். இதை ஒரு ஃப்ரெஞ்சுக்கை வச்சு நாம் என்ன செய்கிறோம்? இந்த ரவுண்டை ஃபில் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போது இங்கே என்ன செய்கிறோம்னா 1 இன்ச்சு வைக்கிறோம். இங்கேருந்து 1 இன்ச்சு வைக்கிறோம். ஏன்னா இங்கே கிராஸ் எடுத்துருக்கோம். அந்த கிராஸ்லேருந்து தான் நம்ம அளக்கணும். இந்த கிராஸ்லேருந்து நம்ம 1 இன்ச்சு வைக்கிறோம். ஓகேவா? 1 இன்ச்சு வச்சு இந்த ரவுண்டை ஃபில் பண்ணுறோம். இந்த ரவுண்டை ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இந்த பாட்டு வந்து இப்போ ஓவர் ஆயிடுச்சு. இது இந்த கிராஸ் வந்து ஏற்கனவே 1/4 இன்ச்சு ஸ்லோப் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்லோப்பும் இதுலேயும் ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நாம் காமிச்சிடணும், போட்டு விட்றோம். அப்போ தான் வித்தியாசம் இல்லாமல் வரும். ஓகேவா? ஸ்லோப் பண்ணியாச்சு. இந்த 1/4 இன்ச்சு வந்து ஸ்லோப் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம இந்த ஃப்ரண்ட் முன் மார்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சுற்றளவு, அதாவது அக்கிலேருந்து நம்ம அளப்போம்ல அந்த சுற்றளவு. இந்த சுற்றளவு என்ன செய்யணும்னா 4×10 40, இந்த 10 இன்ச்சு தான் நாம் இங்கே வைக்க போகிறோம். இப்போது அதே சமயம் இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஆம்கோல் சுற்றளவு இருக்குங்களா, அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எப்பொழுதுமே கூட இருக்கும். அதாவது 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரை கூட இருக்கும். இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா 9 இன்ச்சுக்கு இங்கே என்ன செய்கிறோம், 9.5 இன்ச்சு வைக்கிறோம். இந்த 9.5 இன்ச்சு நம்ம ஆம்கோல் சுற்றளவு 9 இன்ச்சு பேக் பார்ட்டில் வச்சோம். இங்கே 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த 9.5 இன்ச்சு தான் அளவு. ஃபஸ்ட்டில் வந்து நாம் இந்த டாப் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம அளவு எடுக்கணும். இந்த அளவு எடுத்து இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அடுத்து வந்து நம்ம கீழே, அதாவது அண்டர் பிரஸ்ட்டு இதில் உள்ள டாட்டை வந்து மெயின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம வந்து அளவீடு பண்ணணும். ஓகேவா? இப்போது இதை என்ன செய்கிறோம்னா, இது 10 இன்ச்சு நமக்கு முன் மார்பு, பேக்கில் வந்து 11 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆனால் இங்கே 10 இன்ச்சு தான் தேவை. 10 இன்ச்சுனா
இங்கே 10.75. இந்த 3/4 இன்ச்சு இந்த டாட் வந்துடும். இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இது 3/4 இன்ச்சு வந்துடும். இது அதாவது அக்கிள் டாட்டு. அந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம இடம் விடணும். அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம இங்கே விடணும். அப்போ 10 + 3/4 10.75. இங்கே என்ன செய்கிறோம், ஒரு 3 கோடு தையலுக்காண்டி இது பண்ணுறோம். ஓகேவா, புரிஞ்சுக்கிச்சா? இப்போ அடுத்து இங்கே நம்ம அடையாளப்படுத்திட்டோம். அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நடுமார்பு மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் என்ன செய்கிறோம், ஒரு 10.75 பேக் பார்ட்டில் வச்சோம்ல, அதே மிட் பாயிண்ட்டை இப்போ இங்கே வைக்கிறோம். இதை வச்சு இதில் ஒரு கோடு போட்டோம். மிட் பாயிண்ட் கோடு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு நாம் தள்ளிக்கிறோம். அதாவது இப்போ இந்த நேர்கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆக்சுவலி சைஸில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு என்ன செய்கிறோம்னா பேக்கில் தள்ளிக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு பேக்கில் தள்ளிட்டு இங்கே இருந்து என்ன செய்கிறோம்னா, நம்ம மிட் பாயிண்ட்டுடைய சென்டர் பகுதியை எடுக்கிறோம். மிட் பாயிண்டுடைய சென்டர் பகுதி ஊக்குப்பட்டியிலேருந்து இந்த சென்டர் பகுதி எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ பார்க்கணும்னா 43/10. அப்போ எவ்வளோ வருது, 4.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வருது. நம்ம 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 4.5 இன்ச்சு வச்சு நேர்கோடு ஒன்று போட்டுருவோம். இப்போது நம்ம நடுமார்பு உயரம் பார்க்கணும். நடுமார்பு உயரம் இந்த அண்டர் பெஸ்ட்லேருந்து ஷோல்டருக்கு நம்ம இந்த உயரம் பார்க்கணும். உயரம் எப்படி பார்க்குறது அப்படின்னா 43/3 அப்படி போது 14.5க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. நாம் 14.5 கூட வச்சுக்கலாம். 14.5 + 1/2 இன்ச்சு தையலுக்கு 15. ஓகேவா, 1/2 இன்ச்சு தையலுக்கு 15. போட்டாச்சா? இந்த 1/2 இன்ச்சு நம்ம ரெடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதிலையும் அடையாளப்படுத்திட்டு இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு 43 நடுமார்பு, இடுப்பு வந்து 37 வருது. அதை மைனஸ் பண்ணணும். 37 மைனஸ் பண்ணோம்னா 6 இன்ச் வருது. இந்த மெயின் டாட்டுடைய அகலம் நம்ம டாட்டு பிடிப்போம்ல, அதுக்கு 6 இன்ச்சு. அப்போ என்ன செய்கிறோம்னா, இங்கேருந்து ஒரு 1.5, இங்கேருந்து ஒரு 1.5 வச்சு இப்போ டாட் பிடிச்சிடலாம். இந்த உயரம் டாட்டுடைய உயரம் இருக்கு பாருங்க, அது இதே 43 வச்சு 43/12. அப்போது 3.5 இன்ச்சு வருது. அந்த 3.5 இன்ச்சை இங்கே கொடுத்துருவோம். 3.5 இன்ச்சு ஒரு கோடு வருது. 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம், போதும். இப்போது இந்த இடத்துல நாம் ஒரு கோடு போட்டுருவோம். 3.5 இன்ச்சு வருது, ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ இது போன்ற பெரிய சைஸு ப்ளவுஸுக்கெல்லாம் ஒரு ஊக்குப்பட்டி பக்கம் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ தேவைக்கு தகுந்தாப்புல வெளியே இழுத்துக்கோங்க. வெளியே இழுத்துட்டு கட்டிங் போடுங்க. நமக்கு நேர் கட்டிங் வந்தால கிராஸ் கட்டிங் மாதிரியே இருக்கும். இதை மனசில் வச்சு கட்டிங் பண்ணுங்கள். ஓகேவா? கிராஸாக ஒரு கோடு போட்டுறோம். போட்டுட்டு இங்கே 1/4 இன்ச்சு நமக்கு தையலுக்கும் விட்டுறோம். 1/4 இன்ச்சு எதுக்கு விட்டுறோம், தையலுக்கு விட்டுறோம். 1/4 இன்ச்சு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு 3 கோடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 கோடு இருக்குது. இன்றைக்கி 3 கோடு வச்சு இது பண்ணிக்கிறோம். இங்கே என்ன செய்கிறோம்னா, கிராஸ் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு வைக்கிறோம். இந்த 2 இன்ச்சும் கூட நாம் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். 1.75 2 1.5 இப்படிலாம் வரும். அதையும் நாம் கணக்கு பண்ணுறது என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நாம் அதில் 15 இன்ச்சு வச்சுருக்குறோம். அந்த 15 உயரம், அதாவது தையல் தும்பு சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்தியா, அதை எடுத்துக்கோங்க. 15/8 எடுத்துட்டிங்கன்னா 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வருது. அப்போ இந்த 2 இன்ச்சு நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். இந்த இடத்துலையும் 2 இன்ச்சு. ஓகேவா? வச்சுட்டு இப்போது இதை ஃபில் பண்ணுறோம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இடுப்பு சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா,
அதாவது அண்டர் பஸ்ட்டு. இது இடுப்பு கிடையாது, அண்டர் பஸ்ட்டு. அண்டர் பஸ்ட்டுக்கு என்ன செய்கிறோம்னா, இப்போது இடுப்பு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இடுப்பு 37 / 4 9.25 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அண்டர் பஸ்ட்டுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்தோம்னா 9.25 வருது. அப்போ 9.25 வந்து நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இங்கே 3.5, இந்த 3.5 இங்கே லெஸ் பண்ணிவிட்டு 3.5 லெஸ் பண்ணிட்டு இங்கே 9.25 எடுத்துக்கோங்க. பாருங்க, இது அந்த 9.25 ஒரு கோடு போட்டுரும். இதுலேருந்து ஓகேவா. இங்கே ஒரு 1.5 இன்ச். பாருங்க, இப்போது சைடு டாட் இது ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இது ஒரு 1.25 வச்சுக்கலாம். ரெண்டு பார்ட் முடிஞ்சது. இப்போது இதை என்ன செய்யணும்னா கட் பண்ணிடுறோம். இப்போ இதை நேராக முதல்ல நான் கட் பண்ணிடுவோம். நேராக கட் பண்ணிட்டு இதை இப்படி கிராஸ் ஆகி கட் பண்ணும். என்ன செய்யணும்னா, இந்த மைய கோடு பார்த்தீங்களா, இந்த புள்ளியை இதை வச்சு கரெக்டாக நாம் மடிச்சுக்கிறோம். இதையும் சமமாக வச்சுக்கிறோம். இந்த பாருங்க, இதுவும் சமமாக இருக்கணும். இப்படி கோடை கரெக்டாக வச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை அப்படியேவும் இந்த இடத்துல இந்த கார்னரில் கொஞ்சம் வளைச்சி அப்படி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வளைச்சி கட் பண்ணிட்டு இதை அடையாளம் போட்டு விட்டுருவோம். இது அடையாளம், இங்கே அடையாளம். பாருங்க, இந்த பிசரை எடுத்து ஓகேவா. இப்போ நமக்கு ரெண்டு பார்ட்டு, பேக் பார்ட்டு, இப்போ ரெண்டும் கட்டிங் ரெடி. அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்லீவும் கட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ என்ன செய்யறோம்னா, நமக்கு அவங்களுக்கு தேவை 6.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு 7 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஓகேவா. 7 இன்ச்சு வச்சு இதில் ஒரு கோடு போட்டுரும். இங்கே ஒரு 1.25 இன்ச்சு மடித்து அடிக்கிறது. இப்போது அவங்களுக்கு 40 இன்ச்சாக இருப்பதுனால 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 இன்ச்சு. இந்த கேப் கைட் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு அப்ளை பண்ணிடலாம். இப்போது இங்கே 9 இன்ச்சு, அவங்களுக்கு 9 இன்ச்சுனா இங்கே ஒரு அடையாளம். அவங்களுக்கு 13.5 இன்ச்சு, 13 இன்ச்சு 6.25, அதாவது சுற்றளவு 13, 6.25 வச்சாச்சு. 6.25 வச்சு இப்போது இதில் ஒரு கோடு அப்ளை பண்ணி போட்டு இங்கே 1.5 இன்ச்சு. என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் இந்த 9 இன்ச்சில் ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். கிராஸ் கோடு போட்டுட்டு இதில் பகுதி வந்து 9.5 பகுதி 4.5, இப்போ 4.5 பாதி 2.25 இப்படி வச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறது நிறைய மெத்தட் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வச்சுக்கோங்க. அரை இன்ச்சு ஒரு கோடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வந்து அரை இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே அரை இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறோன்னா, நாம்
ஃபஸ்ட்டு இந்த உள் அளவு லைனை போட்டுக்கிட போகிறோம். ஓகேவா? மார்க்கர் வச்சு போடுறதுனால கொஞ்சம் ஷேப் வந்து சரியாக வரல. உள் வளைவு போட்டாச்சா? அடுத்து இந்த வெளி வளைவு எப்படி போடுறோம் பாருங்கள். கட் பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். என்ன செய்கிறோம்? இப்போ 6 + 6 7 13 அதில் பகுதி வந்ததில் 6.25. இங்கே 6.25 வச்சிட்டோம். இங்கே 9 இன்ச்சு ஆம்கோல் சுற்றளவு வந்ததில் 9 இன்ச்சு. ஓகேவா? அது அவ்வளோதான், சிம்பிளாக வந்தாலும் முடிஞ்சது. இப்போ இதையும் கட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கீழே இறங்கி வரும். இப்போ பாருங்கள், ஷேப் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் நாம் அடையாளப்படுத்திக்குவோம். ஓகேவா? அப்புறம் கவர் தட்டு ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கிராஸ் பட்டி எப்படி பண்ணணும். இது ரெண்டும் சேம் ஒரே அளவு தான் இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அதுவும் சாத்தியமாகும். இப்போ பாருங்கள், ரெண்டும் ஒரே அளவாக இருக்கா? ஆனால் நாம் எடுக்கிறது சைடு தான் எடுக்க போகிறோம். இப்போது நம்ம என்ன செய்கிறோம்னா, அப்போ இங்கே எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோமா. இங்கேருந்து ஒரு 4.5 ஒரு 8 4 12 கூட ஒரு அரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஓகே, அவங்க எப்படி துணி வச்சு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுவாங்க. 12 13 கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து 13 வச்சுக்குவோம். 13 வச்சுக்குவோம். ஒரு இங்கேருந்து நாம் 2.5 ஒரு 1.5 4 1.5 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு இதில் ஒரு கோடு போட்டுருவோம். இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சுக்கணும். 4 இன்ச்சு ஒரு கோடு வச்சுக்கலாம். இறக்கம் 1 இன்ச்சு. ஓகேவா? இப்போது 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு இதில் கிராஸ் பண்ணி கோடு போட்டோம். இந்த இடத்துல வளைச்சி வெட்டிடுறோம். அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் வளைவு கொடுத்துருவோம். சரியா? இதில் அடையாளப்படுத்தி இங்கே அரை இன்ச்சு பிடிச்சிருவாங்க. 40 இன்ச்சு ஒரு ப்ளவுஸு, அதுவும் நேர் கட்டிங்கு, பெரிய சைஸு ஒரு நேர் கட்டிங் போட்டிருக்குறோம். இது துல்லியமாக இருக்கும். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.